அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நீதிமன்றத்தில் சீமானுக்கு சாதகமான தீர்ப்பு, இது குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆரம்பத்தில் சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா கருணாநிதியை குறித்து ஒரு பாட்டு தவறுதலாக பாடிட்டாரு அப்படின்னு ஒரு மேலே வழக்கு போட்டிருந்தாங்க. இதனை அடுத்து செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமானவர்கள் கூட அந்த பாட்டு திமுக காலத்தில் வந்தது அப்படின்னும், அந்த பாட்டை பாடினது ஒரு தவறு அப்படின்னா அந்த பாட்டை எழுதினவங்களையும் அந்த பாட்டு வெளியிட்டவங்களையும் போயிட்டு கைது பண்ணுங்க, எதனால் எங்களை தாக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே பாடலை மீண்டும் பாடி காட்டியிருந்தார் சீமான். இதனால் திருச்சி நீதிமன்றத்தில் சீமான் அவர்கள் மேலே வழக்கு போடப்பட்டு அவ்வப்போது திருச்சி நீதிமன்றத்திற்கு சீமான் நேர்லேயே ஆஜராகிட்டு வந்துட்டு இருந்தார். இந்த ஒரு வழக்கில் தான் பார்த்தீங்கன்னா தற்போது சீமானுக்கு தீர்ப்பு சாதகமாக மாறி இருக்கு. அதாவது இந்த ஒரு பாடலை எழுதியதோ வெளியிட்டதோ சீமான் இல்லை அப்படின்ற பேரில் இந்த பாடலை பாடியது தான் தவறு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்த பாடல் எழுதியவங்க வெளியிட்டவங்க அனைவருமே நம்ம கைது பண்ணினோம் அப்படின்னும், அனைவருமே நம்ம கைது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும், இதனால இது ஒரு வழக்கே கிடையாது அப்படின்னு இந்த ஒரு வழக்கை பார்த்தீங்கன்னா நீதியரசர்கள் ஒரு சில பேர் இதை ரத்து பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வழக்கறிஞர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமையான முன்னாள் முதல்வரான கருணாநிதி அவர்கள் குறித்து இந்த மாதிரி அவதூறாக பாடி அனைவர் இடத்துலையுமே ஒரு தப்பான வழிகாட்டுதலை சீமான் காட்டுறாரு அப்படின்னு விடாப்புடியாக இந்த வழக்கில் இருந்துட்டு இருக்கும் போது நீதியரசர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. குறிப்பாக இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா திமுக கட்சி ஆட்சியில் இருக்கும்போது சீமானுக்கு சாதகமாக முடிந்திருக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே ஒரு சில அரசு அதிகாரிகள் சட்டத்திற்கும் அவங்களுடைய மனசாட்சிக்கும் நேர்மையாக தான் வேலை செய்கிறாங்க அப்படின்றத காட்டுது. இது மட்டும் இல்லாமல் நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ்லாம் பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் தேசியவாதிகளுக்கு தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. மதுரை கிளை நீதியரசராக இருக்கக்கூடிய ஆனந்த் வெங்கடேஷ் அவருடைய பகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே உதவி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது அந்த கட்சிக்கு ஆதரவு தராம வேறு ஒரு கட்சிக்கு நியாயமாக தீர்ப்பளிக்கக்கூடிய இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.